ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு படத்தை இன்றைக்கி ரீவாட்ச் பண்ணேன். நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிப்ரெசிவ் எட் ஒரு சோல்ஃபுல்லான ஹார்ட் ஃபெல்ட் ரொமான்டிக் ஃபிலிம். மனு பிரியா 2 பேர் இருக்காங்க. மனு பிரியாவும் ரொம்ப நாள் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணும்போது பிரியா வந்து மனுக்கிட்ட நான் என் வாழ்க்கை இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லுவாள். டியூ டு சம் ரீசன்ஸ் அவங்க பிரிஞ்சிடுவாங்க. இதுதான் ஃபஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டில் 10 வருஷம் கழிச்சு பிரியாவோட லைஃப்குள்ளே மனு என்ட்ராகிறான். அவள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறான். அவள் பாடிக்கிட்டே இருப்பான்னு நினைக்கிறான். ஏன்னா அவளுக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவள் பாடலை. அவள் லைஃப் ரொம்ப டிப்ரெஸிங்காக ரொம்ப டார்க்காக இருக்குது. பிரியா வந்து மனுவை செகண்ட் பார்ட்டில் ஒரே சீனில் தான் பார்ப்பான். ஆனால் மனு வந்து அந்த படம் ஃபுல்லாக அவளை பார்த்துக்கிட்டே இருப்பான். அவள் லைஃப்பை அவன் ஏதோ சின்ன அவளுக்கே தெரியாத விஷயங்கள் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள், லவ் பண்ணிகிட்ருக்க டைமில் பிரியா வந்து மனுக்கிட்ட சொல்லுவாள், நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே நான் கிச்சன் போய் அங்கே இருக்க ஜன்னலை பார்க்கும்போது அங்கேருந்து சன்லைட் என் மேலே விழுந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் இப்போ அவன் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது பிரியா எழுந்திரிப்பா, கிச்சன் போவாள், வேலை செய்வாள், அங்கே ஜன்னல் இருக்கும், ஆனால் சன்லைட் இருக்காது. ஓடுவான் ஆப்போசிட் பில்டிங்கில் ஸ்டெப்ஸ் ஏறி படிக்கட்டெல்லாம் ஏறி மேலே போய் டெரஸ்க்கு போய் அங்கே பார்ப்பான். அங்கே பார்த்தா ஒரு பேனர் இருக்கும். யோசிக்காமல் அந்த பேனரை கிழிச்சிருவான். அவன் கிழிச்ச மூலயமா அந்த ஓட்டை மூலயமா அங்கேருந்து சன்லைட் வந்து இவளோட விண்டோவை தாண்டி இவள் ஃபேஸில் விழும்போது தான் ஃபஸ்ட் டைம் அவள் சிரிக்கிறது 10 வருஷத்துக்கு அப்புறம் அவன் பார்ப்பான். இந்த படம் தான் சொன்னேன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிப்ரெஸிங் அண்ட் ஹார்ட் ஃபெல்ட் மூவி அட் த சேம் டைம். போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படம் பேர் சப்த சகாதார் சேலோ சைடு பி. கழுத, நான் உன்னை ரொம்ப 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 மிஸ் பண்றேன்.